வணக்கம் நண்பர்களே. நாம் வீடியோவில் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசையின் சிறப்பு. சரிங்களா? வருஷத்துக்கு 12 மாதம். சரிங்களா? இந்த 12 மாதத்தில் 3 அமாவாசை சிறப்பு. எந்தெந்த அமாவாசைன்னு கேட்டிங்கன்னா, தை அமாவாசை 1, இரண்டாவது ஆடியில் வரும் ஆடி மாத அமாவாசை 2, மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாலை அமாவாசை, புரட்டாதத்தில் வரும் மாலை அமாவாசை சிறப்பு. சரிங்களா? நம்ம முன்னோர்கள், அதாவது நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட திதி சில பேருக்கு தெரியாது. சரிங்களா? அந்த மாதிரி திதி தெரியாதவங்க, அவங்களோட இறந்த இதுவும் தெரியாதவங்க, திதி தெரியாதவங்க இந்த நேரத்தில் நீங்கள் அவனுக்கு தர்ப்பணம் தரலாம். சரிங்களா? இந்த 3 அமாவாசையில் எந்த ஒரு அமாவாசையில் நீங்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் தரலாம். தர்ப்பணம் கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன நலன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் வம்ச விருத்தி அடையும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குலம் தழைக்கும். சரிங்களா? இது மென்மேலும் நம்ம வீட்டிற்கான நல்ல ஒரு வளர்ச்சி தான் தரும். சரிங்களா? அதனால் நீங்கள் தாராளமாக இந்த 3 அமாவாசையில் எதனா ஒரு அமாவாசை தாராளமாக நீங்கள் தர்ப்பணம் தரலாம். சரிங்களா? தர்ப்பணம் தர வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயும் கொடுக்கலாம். சரிங்களா? வீட்லேயும் கொடுக்கலாம். அப்படி இல்லை, அப்படி முடிஞ்சால் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னா முடிஞ்சால் இந்த 3 சங்கமம் சொல்லுவாங்க. 3 இடம், அந்த 3 நதிகள் கூடுது இல்லைங்களா, அந்த நதிக்கரையில் நம்ம தாராளமாக தரலாம். சரிங்களா? மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையால் ஒரு 10 பேருக்கு ஒரு அன்னதானம், ஒரு தானம் அதை மாதிரி கொடுங்க. நல்லது, ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு. சரிங்களா?